ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு இன்று இரவுக்குள்ளாகவே நீ கவலைப்படுற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். இப்போது நீ எதை நினைச்சு கண்கலங்கி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாக போகுது. உன்னுடைய மன பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை நோக்கி ஓடி வந்தீனா நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு தேவையான தெளிவான முடிவை நானே உனக்கு காட்டுவேனேன் செல்லமே. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட இரு. உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இந்த சாயப்பா நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பேன். இடைவிடாத ஆர்வத்தோடும் நல்ல சிந்தனையோடும் கற்பனை திறனோடும் அமைதியான நம்பிக்கையோடும் நீ உன் வாழ்க்கையில எதை செஞ்சாலும் அது கண்டிப்பா உனக்கு வெற்றிகரமாக முடிச்சே தீரும். எந்த அளவுக்கு உன்னுடைய வேலையை நீ உண்மையாக முழு மனசோட அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வோட செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு கொடுத்த நான் வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்துறங்கிறத பார்த்துட்டு தான் இன்னும் இன்னும் உனக்கு நல்ல வாய்ப்புகளையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் நோக்கத்தோடு உன்னை தேடி ஓடி வந்தேன். நான் எப்போதும் எனக்கு பிடிச்சவங்களை ரொம்ப சோதிக்கிறேன், சோதனைகளை கொடுக்குறேன், கடுமையாக நடந்துக்கிறேன், கஷ்டப்படுத்துகிறேன் நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறேன். கடவுள் எப்போதுமே தனக்கு பிடிச்சவங்களுக்கு சோதனைகளை கொடுப்பாரு. அதுக்கு காரணம் கடைசியில் அவங்களுக்கு மிக சிறப்பான அழகான உயர்வான உன்னதமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா மிக சிறப்பான உயர்வான செல்வ வளமிக்க சந்தோஷ வாழ்க்கைய எல்லாருக்கும் தூக்கி கொடுத்து விட முடியாதல்லவா. அதை நான் உனக்கு கொடுத்தேன்னா அதை தக்க வச்சுக்கக்கூடிய திறமையும் தைரியமும் நம்பிக்கையும் உனக்கு இருக்கான்னு நான் பார்க்கணும் அல்லவா. அப்படிதான் நான் உனக்கு கொடுத்த சோதனைங்கிற நெருப்பை நீந்தி கடக்கும் தகுதி வாய்ந்த பிள்ளையாக நீ இருக்கியான்னு தான் கொஞ்சம் சோதிச்சேன். எந்த அளவுக்கு நீ தைரியத்தோட இருக்கன்றதை நான் பார்த்துட்டேன். இப்போ கண்டிப்பா நீ முன்னேறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக கண்கலங்கி வருத்தப்பட்டியோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நீயே சந்தோஷப்பட்டு எனக்கு நன்றி சொல்லும்படி உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன். எப்போ உன் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் சாயப்பா இதை தாங்கி எதிர்த்து சமாளித்து ஜெயிக்கிற சக்தியை எனக்கு கொடுங்கன்னு கேட்டினா போதும். உனக்கு துணையாக நானே இருந்து அதை சமாளிக்கும் சக்தியையும் உனக்கு கொடுப்பேன். தோல்வி வரும்போது அதன் மூலமாக விழும் அடிகளை கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்க தயாராகு. தோல்வி வரும்போது அதை தாண்டி நீ தைரியமாக ஜெயிக்கும் போது தான் நீ வெற்றி பெறுவதற்கு உரிய தகுதியுள்ள ஆளாக மாறுற. வாழ்க்கைனா எப்போதும் ஏற்ற இறக்கங்களும் தோல்விகளும் இருக்க தான் செய்யும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக நீ எதிர்பார்ப்பதை விட மிக அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு பரிபூரணமான வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லார் மீதும் அன்பும் பாசமும் இரக்கமும் கொண்ட நீ வாழ்க்கையில் இன்னும் ஏமாளியாகவே இருக்கோமே தானே வருத்தப்படுற. இறக்கப்படுபவர்கள் ஏமாந்து போகலாம், ஆனால் ஏன் பார்வையில் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய் என் தங்கமே. உன்னை உயர்த்ததானே இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னுடைய கருணைக்கும் இரக்கத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நானே உன்னை கை கொடுத்து காப்பாற்ற போகிறேன். நீ தேவையில்லாமல் எதுக்காகவும் கோபப்படவோ உணர்ச்சி வசப்படுவதோ வேண்டாம். கோபங்கிறதே முட்டாள்தனத்தில் தொடங்கி கடைசியில் வருத்தப்படுறதுல தான் போய் முடியும். அவசரப்பட்டு முட்டாள்தனத்தால் கோபப்பட்டு கத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருத்தப்படுறத தானே இந்த மனிதர்கள் எல்லாரும் செய்கிறீங்க. ஏன் கோபப்படணும், அப்புறம் ஏன் வருத்தப்படணும்? நீ கோபப்படும் போதெல்லாம் உனக்கு எதிரில் இருந்தவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நீ தோத்து தான் போறன்றதை புரிஞ்சுக்கோ. கோபப்படாமல் கத்தாமல் அமைதியாக இருந்து உனக்கான காரியங்களை சரியாக சாதிச்சு கொள்ள பழகிக்கோ. கோபத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறதை உணர்ந்துக்கிட்டு நீ எந்த அளவு அமைதியான ஆளாக மாறுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். எப்போதும் நீ சிரிச்ச முகமாக இருந்தீனா இந்த சாயப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அடுத்தவங்கள சிரிக்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது உன்னை எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிரும்.
உன் மனசுல கவலைகள் வரும்போதும் வருத்தம் வரும்போதெல்லாம் இந்த சாயப்பா உனக்காக இருக்கேன். ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவி செஞ்சு உன்னை காப்பாத்துவேன்றதை மறந்துடாத. எல்லா பிறவிகளிலும் உன் கூடவே இருக்கும் இந்த சாயப்பா இம்முறையும் நிச்சயமாக உனக்கு வழிகாட்டி உனக்கான உதவியை செய்ய தான் போறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாதே. இப்போதைய சூழ்நிலையை வச்சு உன் எதிர்கால வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நீ திட்டம் போடாதே, எடை போடாதே. கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும், உன் நிலைமை உயரும். நான் என்ன செய்ய போறேன், என் குடும்பத்தில் உள்ளவங்க நான் இல்லாட்டி எப்படி சமாளிப்பாங்கன்ற சிந்தனையோ கவலையோ வருத்தமோ உனக்கு வேண்டாமேன் செல்லமே. எல்லாருக்கும் துணையாக இருக்கிற இந்த சாயப்பா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கூட துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ யார் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கியோ, யாரை ரொம்ப நேசிக்கிறியோ அவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டாங்க, உன் மனசை காயப்படுத்தவே மாட்டாங்கன்னு மட்டும் தப்பாக நினைக்காத. எப்போவுமே எதிரியை விட உன் கூடவே இருக்கக்கூடிய நீ அதிகமாக அன்பு பாசம் காட்டக்கூடிய மனிதர்கள் தான் உன்னை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்துவாங்க. நீ யாரை நம்பினாலும் யார் மீது பாசம் வச்சாலும் ஆசை காட்டினாலும் அவர்கள்தான் உன் துன்பத்துக்கு முதல் காரணமாக இருப்பாங்கன்றத புரிஞ்சுக்கோ, ஏற்றுக்கோ. யாராவது திடீர்னு உனக்கு எதிராக ஏதோ செஞ்சிட்டாங்கன்னா அப்படியே நில குலைஞ்சு போகாமல் இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. என்னை விட இந்த உலகத்தின் நிலையான நிரந்தரமான சொந்தம்னு உனக்கு யாருமே இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுக்க தயாராக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பம் என்பதே இருக்க விடமாட்டேன். யாருடைய பொருளையும் அபகரிக்க நினைக்காம, யாருக்கும் கெடுதல் செய்யாம, எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நல்ல மனசும் மனிதாபிமான குணமும் கொண்ட உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்க போறேன். உனக்காக யார் எது கேட்டாலும், உனக்காக நீ எதை விருப்பப்பட்டாலும் அது உன் கைகளில் நிச்சயம் வந்து சேர்ந்தே தீரும். நான் போட்ட திட்டத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் முடியாது. நீ எப்போதும் என் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சினா அந்த இறைபக்தியின் மூலமாகவே உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். வலியும் துன்பமும் உனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்த பிறகு தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு நீங்கி போயிடும். அதனால் வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனையோ துன்பமோ வலியோ வேதனையோ வரும்போது அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. யாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் நிலச்சி இருப்பது இல்லை அல்லவா? எல்லை இல்லாத பிரபஞ்ச பேராற்றலாக இந்த சாயப்பா நான் இருந்து நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கான தேவைகளை கவனிச்சுக்கிட்டும் கொடுத்துக்கிட்டும் தான் இருக்கேன். உன்னை வழி நடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. என்னை சரணாகதி அடைந்த பிறகு நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். தீர்க்க முடியாத உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? கவலைகள் உன் துயரங்களை அழிக்கப் போவதில்லை, அது உன்னுடைய வலிமையை அழித்துவிடும். கவலை மேகங்களால் உன்னுடைய வானத்தை நீ மூடி விடாதே. கவலைங்கிற மேகம் கொஞ்ச நேரத்தில் அதுவே கடந்து போயிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. பட்டாம்பூச்சி போல கூட்டு புழுவாகவே இருந்தால் புழுவாகவே இருந்துட முடியும். நீ புழுவாக இருக்காம பட்டாம்பூச்சியாக மாறணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த நிலைக்கு வருவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ சிறகடிச்சு வண்ணத்து பூச்சியாய் பறப்பதற்கு இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். கூடிய சீக்கிரம் அந்த நல்ல நாள் வரதான் போகுது. நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி தர்றதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டாலே உன் மனசில் சந்தோஷம் வந்து சேரும். எப்போதுமே நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனைகளோட நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்கள தான் இந்த உலகம் விரும்பும். நீயும் அப்படி நல்ல உணர்வோட நல்ல பிள்ளையாக வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற்றம் வந்து சேரும். எத்தகைய சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கையை கைவிட்டுடாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன்.
நல்ல சிந்தனைகளோடு, நல்ல பழக்க வழக்கங்களோட, நல்ல வாழ்க்கையை வாழ தயாராக காத்துக்கிட்டு இருக்கும் உனக்காகவே இந்த சாயப்பா துணையாக இருப்பேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. யார் உன்னை குறை சொன்னாலும் அவங்க ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்கன்னு கவனமாக உற்று நோக்கு. சில பேர் நல்லதுக்காக சொல்லுவாங்க, சில பேர் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, நல்லதுக்காக சொல்கிறவங்கள மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டு, அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகு.